இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தோட்டத்தில் உள்ள எந்த ஒரு மரத்தின் கனியையாவது நீ உண்ணக்கூடாதுன்னு தேவன் மெய்யாகவே சொன்னதுண்டா அப்படின்னு சாத்தான் கேட்குறான். சாத்தானுடைய தந்திரங்களை, அவனுடைய நய வஞ்சகமான புத்திகளை குறித்த விழிப்புணர்வை உடையவர்களாக நாம வாழணும் அப்படின்னு வேத வசனம் நம்மளை எச்சரிக்குது. சில நேரங்கள்ல அவன் கொண்டு வருகிற சோதனை நுணுக்கமான வஞ்சகத்தை உடையதா இருக்குது. அவன் சந்தேகத்தை நம்முடைய காதுகள்ல ஊதுகிறான். தேவனுடைய வாக்கு தத்துவம் வேலை செய்யாது அப்படின்னு உங்களை சிந்திக்க வைப்பதற்கு அது மட்டுமே போதுமானது. நான் நினைக்கிற அர்த்தத்துல தேவன் அதை சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு உண்டாகிறது. ஏதேன் தோட்டத்துல சாத்தான் ஏவாளிடம் வந்து, மெய்யாகவே தேவன் அந்த அர்த்தத்துல சொன்னார் அப்படின்னு கேட்குறான். அது அவளுக்குள்ள எச்சரிக்கை உணர்வை கொண்டு வரல, அது அவளை உற்சாகப்படுத்தல. மெய்யாகவே இது ஒரு கேள்வியாக மட்டுமே காணப்பட்டது. இது சந்தேகத்தை உண்டாக்குகிற மெல்லிய சத்தம். நீங்க சுகமானீர்கள் அப்படின்னு வாக்கு தத்தத்தை தேவன் உங்க இருதயத்துல உறுதிப்படுத்தி விதைத்திருக்கிற போது சந்தேகத்தை உண்டாக்குகிற மெல்லிய சத்தம் நிச்சயமா உங்க செவிகள்ல கேட்கும். அதிர்ச்சி அடையாதீங்க. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கையில வச்சுக்கொண்டு நீ சுகமடைவாய் அப்படின்னு மெய்யாகவே நினைக்கிறாயா? உன் சூழ்நிலை இப்படி இருக்கிற போது வருகிற புதிய வருடம் நல்ல வருடமா இருக்கும் அப்படின்னு மெய்யாகவே நினைக்கிறாயா? உடைந்த உறவுகள்லாம் மீட்கப்படும் அப்படின்னு மெய்யாகவே நீ நினைக்கிறாயா? இவை எல்லாமே சந்தேக விதைகள். இது எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா வளர்ந்து உங்களை தோல்விக்கு நேராக நடத்தி செல்லும். சாத்தானுடைய பொய்களை அடையாளம் காணுங்க. அது உங்களுக்குள்ள குழப்பத்தை, பயத்தை, சந்தேகத்தை உண்டாக்கும். இவற்றிற்கு இடம் கொடுக்காதீங்க. வெற்றி வாழ்க்கை வாழுங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. கமெண்ட்ல ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. அவங்க காதில் கேட்கக்கூடிய சந்தேகமான வார்த்தைகள், கேள்விகளை நீங்கள் அறிவிங்கப்பா. அமேன். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லி தந்திருக்கிற கிருபைக்காக நன்றியப்பா. இந்த சந்தேகத்தின் வார்த்தைகள் பிசாசின் தந்திரங்கள்ங்கிறத அறிந்து கொண்டு அப்பா, உங்களுடைய வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்கிற உணர்வுள்ள இருதயத்தை என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இப்பொழுது கொடுங்கப்பா. அமேன். உம்முடைய வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் அப்படிங்கிறத இந்த பிள்ளைகளை நம்ப வைங்கப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது செழிப்படைய செய்யும் அப்படிங்கிறத உறுதியாய் நம்புகிறோம் அப்பா. சந்தேக விதைகளை விதைக்கும்படி சாத்தானுடைய முயற்சிகளை, அவனுடைய நயவஞ்சகமான தந்திரங்களை குறித்து நாங்கள் அறிய உதவி செஞ்சுருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் மீது சந்தேகம் கொள்ளும்படி சாத்தான் எங்ககிட்ட எடுக்கிற எந்த முயற்சிக்கும் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம்ப்பா. அமேன். இன்றைக்கு இதை தீர்மானம் செய்கிறோமாப்பா. எங்கள் காதுகளில் கேட்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகத்தை ஏற்படுத்தும் கேள்விகளுக்கும் அப்பா இன்றைக்கு நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம்ப்பா. அமேன். அது எங்களுக்குள்ள ஒரு எச்சரிக்கை உணர்வை உண்டு பண்ணுதுப்பா. தந்திரமான சர்ப்பம், பிசாசின் கேள்விகள் எங்கள் இருதயத்தில் பாதிக்கக்கூடாதுப்பா. அமேன். ஸ்தோத்திரமாப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் நிச்சயமாக நிறைவேறுங்கிற நம்பிக்கை அப்பா ஆணித்தரமாக அவங்க இருதயத்தில் இப்பொழுது எழுதப்படணும்ப்பா.
பிசாசானவன் ரொம்ப நெருக்கமானவங்க மூலமாக கூட இந்த சந்தேகங்களை எழுப்பலாம். அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, நமக்கு நல்லது செய்கிறது மாதிரி நம்மக்கிட்ட வந்து கேள்விகள் கேட்பாங்க. அப்போது நம்ம தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அதை அசைத்து பார்க்கும். ஆனால் எந்த நேரத்திலும் எந்த மாதிரியான தந்திரத்துக்கும் இடைப்படாமல் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை உறுதியாய் வைக்கிற கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆமென். எல்லா விதமான சூழ்நிலைகள்லையும் பள்ளத்தாக்கின் மத்தியிலையும் அப்பா எங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை துள்ளி கூட குறையக்கூடாதுப்பா. ஆமென். உடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. ஆறுகள் நடுவில் நாங்கள் நடந்து போனால் கூட அது எங்கள் மேலே புரளாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. ஏன்னா எங்களுடைய கரங்களை பற்றி கொண்டு எங்கள் கூட நடக்கிறது நீங்கப்பா. சாத்ராத் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்புக்குள்ளே தூக்கி போடும்போது அவங்க கூட நீங்கள் அங்கே உலாவுனீங்கப்பா. அதனால் நெருப்பு, சுடுகிற நெருப்பு அவங்கள தீண்ட முடியலப்பா. நெருப்பின் வாசனை கூட அவங்க மேலே படலப்பா. ஆமென். எங்கள் வாழ்க்கையிலையும் பள்ளத்தாக்கு நேரங்களில், ஆபத்து நேரங்களில் அப்பா நாங்கள் உம்முடைய கரங்களை பற்றி இருக்கிறோம். நீங்கள் எங்கள் கரங்களை பற்றி இருக்கிறதுனால, உம்முடைய பிரசன்னம் எங்கள் கூட எப்போதும் இருக்கிறதுனால, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால, எங்களுக்குள்ள நீங்கள் பிழைத்திருக்கிறதுனால, என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கிறிஸ்துவாகிய நீங்கள் பிழைத்திருக்கிறதுனால அப்பா அந்த ஆபத்தோ அப்பா எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தால் கூட நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோமாப்பா. ஆமென். ஸ்தோத்திரமாப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் நன்மை செய்வீங்கிறத நிச்சயமாக நான் நம்புகிறேன்ப்பா. தெரிந்தெடுத்து இன்றைக்கு என்னோடு ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கப்பா. ஒரு பெரிய மாறுதலை பார்க்கணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக நிறுத்துங்கப்பா. உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் இது எல்லாத்தையும் கேட்குறோம் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், சேவனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.